கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் கூட முதல்ல எழுதியிருக்கிறப்பாருங்க. அதாவது, நீ அந்நியனுக்காக நீ பிணைப்படாத, உன்னோட வாயின் வார்த்தையினால நீ பிணைப்பட்டு மாட்டிக்கொள்ளாத என்று சொல்லி அழகான ஒரு அறிவுரை. அதற்கப்புறம் பாருங்க, சோம்பேறியா இருக்காத என்று சொல்லி அதை குறித்து தானே அழகான ஒரு அறிவுரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறாரு, 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லிட்டு அப்புறம் இதில் சொல்லப்படுகிறது, உன் தகப்பன் கற்பனையை நீ தள்ளாத, நீ காத்துக்கொள், அதை உன் இருதயத்தில் வைத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை நீ தள்ளாதே என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இவர்கள் இருவரும் கூட நமக்கு நல்ல புத்தியை தான் சொல்லி கொடுப்பாங்க. எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க நல்லா வாழணும், நற்குணசாலிகளாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எனவே நல்ல காரியத்தை தான் அவங்க சொல்லி கொடுக்கறதுனால நிச்சயமாக தகப்பனுடைய போதகத்தையும் கற்பனைகளையும் தாயினுடைய போதகத்தையும் நம்ம ஒரு நாளும் தள்ளவே கூடாது. ஒருவேளை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இந்த நாட்களில் எல்லாமே ஞானம் பெருகிருச்சு. இன்னைக்கு ஒரு 20 வயசு பையன் அல்லது ஒரு 15 வயது பிள்ளைகளிடம் இருக்கிற ஞானம் அவங்களோட பெற்றோர்கள்ட்ட இருக்காது. அப்படி தான் இந்த நாட்களில் எல்லாமே அறிவு பெருகி கொண்டே போகின்றது. ஆனாலும் கூட பெற்றோர்கள் அவர்கள் அனுபவத்தின் மூலமாக இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில் அவங்க அநேக கற்றுக்கொண்ட தங்களுடைய வாழ்க்கையில் கற்று அனுபவித்த செயல்களின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒருவேளை அற்பமாய் தெரியலாம். இந்த நாட்களில் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அல்லது நீங்கள் நல்ல வயதானவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கும் வயதில் பெரிய முதிர்ந்த தாய் தகப்பனார் இருக்கலாம். அப்போது இவர்களுடைய வார்த்தைகளை நம்ம தள்ளவே கூடாது. அதில் விசேஷமாக உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் என்றால் இங்கு ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இது அழகாக எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இங்கு சாலமோன் ராஜாவுக்கு அவருடைய தகப்பன் தாவீதும் சரி, அவருடைய தாய் பத்சேபாலும் சரி, அநேக காரியங்களை அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் என்று சொல்லி அவர்கள் எனக்கு போதித்து சொன்னது என்ன என்று சொல்லி, புத்திமதியை நீங்கள் புத்தியையும் ஞானத்தையும் சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி சாலமோனுக்கு தாவீது அநேக காரியங்களை போதித்து கொண்டே இருந்திருக்கின்றார். அதான் நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக சாலமோன் எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு புத்தியை தாரும் என்று கேட்டிருக்கிறார் போல. அதுதான் அதிகமான ஞானத்தினால சாலமோனை கர்த்தர் நிரப்பி இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல கற்பனைகள், நியமங்கள், அவருடைய வார்த்தைகள், இயேசு மகாராஜாவுடைய வார்த்தைகள், இவைகளெல்லாம் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு ஜீவன். அதனால அடுத்த வசனம் பாருங்க, நீ அவைகளை எப்போதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். இந்த வார்த்தைகள் எல்லாம், அதாவது பரம தகப்பனுடைய போதனைகளை எல்லாம், கற்பனைகளை எல்லாம் இருதயத்தில் எப்போதுமே வைத்திருக்க வேண்டுமா. அணிந்து அவைகளை கழுத்தில் கட்டிக்கொள். கழுத்தில் கட்டிக்கிறோம், எங்கே போனாலும் ஏதாச்சும் நம்ம அவருடைய வார்த்தையை மீறி நடப்பது போல சூழ்நிலைகள் வந்தால் அது நமக்கு அது தடுக்கும். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். இன்னைக்கு எல்லாரும் எப்படி வச்சிருக்கிறாங்க, படுக்கும்போது சரி, விழிக்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, எல்லாம் காதில்
ஏர்ஃபோன் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபோனை கையில் வச்சுருக்கிறாங்கள, பாக்கெட்டில் வச்சு நடந்துக்கிட்டே, வாக்கிங் போனால் கூட நடந்துக்கிட்டே வந்து அழகாக வந்து நடக்கும்போது அவங்க வேற ஒரு காரியத்தில் எல்லாரும் ஈடுபடுறாங்க. விழிக்கும் போதும் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை வேத வசனத்தை வாசிக்க எழும்பின உடனே பைபிள் வார்த்தைகளை வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் விழிக்கும் போதே ஃபோனை எடுத்து நைட்டு என்ன மெசேஜ் வந்திருக்குது, யார் வந்து ஃபோனில் நம்மளை ஒருவேளை மிஸ்கால் வந்திருக்குதா, எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்களா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, இன்ஸ்டாகிராமில் வந்து இன்றைக்கி என்ன வந்திருக்கு, நமக்கு பிடிச்சமானவங்க என்ன மெசேஜ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிக்கும் போதே அதனுடைய முகத்தில் தான் விழிக்கிற மாதிரி எல்லாரும் மாறுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் உன் தகப்பனுடைய போதகம், தாயினுடைய வார்த்தைகள். தாய் என்ன சொல்லி கொடுப்பாள்? உனக்கு நல்ல காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மகனே மகளே, இப்படி இருக்காத, இப்படி செய்யாத, வெளியே போகும்போது பைபிள் வாசியா, ஜெபம் பண்ணியா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வெளியே போ என்றெல்லாம் வந்து தாய் போதித்து கொண்டே தான் இருப்பாங்க. எவ்வளோதான் நமக்கு வயதானாலும் இல்லையா, தாய் வந்து தாய் தான். அவர்கள் எப்போது நம்ம மேலே கரிசனையோடு நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை அற்பமாக எண்ணக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது. அது நமக்கு பிரயோஜனமான ஒன்று. அதனோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள், எது இருளான வழி என்பதெல்லாம், எது முள்வேலியாக இருக்குது, எது ராஜ பாதையாக இருக்குது என்பதனை கர்த்தருடைய வார்த்தை தான் நடக்கும்போது வழி காட்டுகின்றது. அது படுக்கும்போது நம்மை காப்பாற்றுகிறதா. அப்போ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். அதனோடு கூட விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். என்ன செய்யணும்? காலையில் எழும்பும் போதே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய காதில் கேட்கும் பொழுது, நம்ம கண்களால் அதை வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் அது பேசும், நம்ம அழகாய் வழிகாட்டும். பிரியமானவர்களே, தகப்பன் போதகத்தை காத்துக்கொள், தாயின் போதகத்தை தள்ளாதே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் எந்த வயதினை உடையவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை காத்துக்கொள்ளவும், தங்கள் தாயின் போதகத்தை தள்ளாமல் பிடித்து கொள்ளவும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அவர்களை செமையான பாதையில் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நம்முடைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்றால், நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பவர்களாக இருப்பின் இந்த நிகழ்ச்சியை, இந்த இன்றைய மன்னா என்கிற இந்த ஷார்ட் மெசேஜை நீங்கள் வந்து உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு, யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குதுன்னா இதை லைக் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் உங்களை உருவாக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.